தற்போதைய அண்மை செய்தி, சாகும் வரை சிறையில் இருக்க வேண்டும் என்ற தண்டனையை கேட்டு குற்றவாளி அபிராமி தேம்பி தேம்பி அழுத வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அபிராமியின் காதலன் மீனாட்சி சுந்தரமும் இந்த அதிரடி தண்டனை விவரங்களை கேட்டு விம்மி விம்மி அழுத காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. 2 குழந்தைகளை தூக்க மாத்திரை கொடுத்து கள்ள காதலுக்காக கொன்ற அபிராமிக்கு தற்போது சாகும் வரை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சி மகிழா நீதிமன்றம் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனை கேட்டு அபிராமி நீதிமன்ற வளாகத்தில் தேம்பி தேம்பி அழுத காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன், இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம் சிக்கந்தர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் அபிராமி என்ற பெண் வசித்து வந்தார். அவருடைய 2 குழந்தைகளும் பிரியாணி கடை ஊழியரிடம் பழக்கம் ஏற்பட்டு அவருடன் சேர்ந்து இந்த 2 குழந்தைகளையும் கொலை செய்த வழக்கு 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் நடைபெற்றது. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டது. இந்த வழக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வழக்கு மகளிர் நீதிமன்றத்தில் வழக்கு மாற்றப்பட்டு இன்று தீர்ப்பு வழங்கும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதாவது வாழ்நாள் முழுவதும் இந்த சிறை தண்டனை என தீர்ப்பு வழங்கப்பட்டது. முதல் குற்றவாளி என தீர்ப்பு மகிழா நீதிமன்ற செம்மலை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தீர்ப்பு வாசிக்கப்பட்ட போது அந்த அபிராமியை எதுக்கு துப்பட்டாவை போட்டு அவர் நீதிமன்றத்தில் அழைத்து வந்தீங்க கூட கண்டித்தார். குற்றவாளி என்ன தெரிந்து அவரை ஏன் இப்படி அழைத்து வந்தீங்கன்னு நீதிபதி போலீஸை பார்த்து கண்டித்தார். இதனைத் தொடர்ந்து அபிராமியும் மற்றும் மீனாட்சி சுந்தரமே நாங்கள் 7 ஆண்டுகளாக சிறை தண்டனை வசித்து விட்டோம், எங்களுக்கு குறைந்தபட்சம் தண்டனை வழங்க என நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தனர். ஆனால் அவர்கள் தற்போது அவர்களுக்கு நீதிமன்றத்தில் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கி இருக்கார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் புழல் சிறை கொண்டு வருவதற்காக மகளிர் நீதிமன்றத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து வெளியே வந்த போது அவர் அபிராமியும் மீனாட்சி சுந்தர் இருவரும் அந்த தீர்ப்பை கேட்டு கதறி அழுதினார்கள். அவர்கள் இந்த தீர்ப்பு எதிர்பாராததாக இந்த தீர்ப்பு அமைந்ததாக அவர்கள் கருதுகிறார்கள். அந்த நீதிமன்ற வளாகத்திலேயே இருவருமே கதறி அழுதார்கள். இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்த போதிலும் இந்த தீர்ப்பு அதாவது தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை வழங்கியதை அவர்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்.